வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை பாலிசி நோட்ஸு 2025-26 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, அப்புறம் திட்டங்கள், அதுக்கப்புறம் என்னென்ன தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நடவடிக்கை, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நடவடிக்கை எல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புகளுடைய வரலாற்று சான்றுகள் என்னென்ன வரலாற்று சான்றுகள் இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் உள்ளாட்சி நிர்வாக முறைக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் முக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எது? காஞ்சிபுரத்தில் இருக்கிற உத்திரமேரூர் அந்த கல்வெட்டு இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மிகச்சிறந்த சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. சோழர்களுடைய காலம் 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளில் சோழர் ஆட்சி காலத்தில் கிராம சபைகள் வரி விதிப்பு, சமூக நல மேம்பாடு, நீதி வழங்குதல் ஆகிய அதிகாரங்களுடன் தன்னாட்சி பெற்ற கிராம குடியரசுகளாக திகழ்ந்தன. சோழர் காலம் என்னதுன்னா 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுகளில் சோழர் ஆட்சி காலத்தில் கிராம சபைகள் வரி விதிப்பு, சமூக நல மேம்பாட்டு, நீதி வழங்குதல் ஆகிய அதிகாரங்களுடன் தன்னாட்சி பெற்ற கிராம குடியரசுகளாக திகழ்ந்தன. குடவோலை முறை அப்படின்னா என்னென்னா, சோழர் காலத்தில் கிராம சபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க பயன்படுத்தப்பட்ட இரகசிய வாக்குப்பதிவு முறை தான் என்னதுன்னா இந்த குடவோலை முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்காக என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் எப்போ அப்படின்னா 1950. 1957 உள்ளாட்சி நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்த வெள்ளை அறிக்கை. எப்போ? 1957 உள்ளாட்சி நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்த வெள்ளை அறிக்கைக்கு பின்னாடி மெட்ராஸ் பஞ்சாயத்துக்கள் சட்டம் எப்போ அப்படின்னா 1958. மெட்ராஸ் மாவட்ட கவுன்சில்கள் சட்டம் எப்போ அப்படின்னா 1958. மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் அப்படின்னா 57 என்னதுன்னா உள்ளாட்சி நிர்வாக சீர்திருத்தங்கள் குறித்த வெள்ளை அறிக்கைக்கு அப்புறம் 2 சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னா மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம், மெட்ராஸ் மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில்கள் சட்டம். இது 2 கொண்டு வந்திருக்காங்க. இதன் முக்கிய அம்சங்கள்: கிராம பஞ்சாயத்து மற்றும் பஞ்சாயத்து ஒன்றியம் கொண்ட 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை, மாவட்ட வாரியங்கள் ஒழிப்பு மற்றும் மாவட்ட மேம்பாட்டு குழு உருவாக்கம். இதெல்லாமே இந்த மெட்ராஸ் மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில்கள் சட்டம், அந்த சட்டங்களுடைய முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை, அதுக்கப்புறம் மாவட்ட வாரியங்களை ஒழிச்சிடணும், மாவட்ட மேம்பாட்டு குழுவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அடுக்கு பஞ்சாயத்து, மாவட்ட வாரியங்கள் ஒழிப்பு, மாவட்ட மேம்பாட்டு குழுவை உருவாக்கம். இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 கொண்டு வந்ததில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம். எப்போ அப்படின்னா 1994 கொண்டு வந்திருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது அமெண்ட்மெண்ட்டு 1992 கொண்டு வந்தது. அந்த சட்ட திருத்தத்தில் ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் 1994 கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் 22, 1994 நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 என்னென்ன முக்கிய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து ஆகிய 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உள்ளாட்சி தேர்தல் நடைபெறணும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் என்னதுன்னா உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SC/ST மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் சுழற்சி முறையில் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு இருந்துச்சு. அதை 50% எந்த வருஷம் அப்படின்னா 2016 50% அவங்க உயர்த்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு 1/3 இந்த MLA சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கான தகுதியாக இருந்தது. இப்போ 50% உயர்த்தியிருக்காங்க. சுதந்திரமான மாநில தேர்தல் ஆணையம் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் மாநில நிதி ஆணையம், இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு டைம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கள் சட்டம் 1994 பிரிவு 4 படி மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர் அல்லது
பஞ்சாயத்து ஆய்வாளர் மூலம் வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி கிராம பஞ்சாயத்துக்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அப்படின்னா மாவட்ட அளவில் யாருன்னா மாவட்ட ஆட்சியர், அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து ஆய்வாளர் மூலமாக வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி கிராம பஞ்சாயத்துக்கள் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாநில அரசினுடைய திட்டங்கள், இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்காக என்னென்ன மாநில அரசுடைய திட்டங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1997, 98 அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தா, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களது தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் எஸ்சி எஸ்டி குடியிருப்புகள் மற்றும் நகர்ப்புற குடிசை பகுதிகளில் உள்ள உள்கட்டமைப்பை மேம்படுத்த குறைந்தது 22% நிதியை வந்து ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னது அப்படின்னா எஸ்சி எஸ்டி குடியிருப்புகள் மற்றும் நகர்ப்புற குடிசை பகுதியில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1997, 98 அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னா, இத்திட்டத்திற்கு அரசு ஆண்டுதோறும் 702 கோடி ரூபாய் 702 கோடி ரூபாய் நிதி வழங்குகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தொகுதிக்கு ஆண்டிற்கு எவ்வளோ அப்படின்னா 3 கோடி ரூபாய் வீதம் நிதி வந்து ஒதுக்கிடப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட பணிகள், இதில் வந்து என்னென்ன பணிகள் எல்லாம் அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னா, அரசு பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறைகள், அப்படி இல்லைன்னா கட்டிடங்கள் இது வந்து கட்டித்தருது. அங்கன்வாடி கட்டிடங்களை வந்து கட்டித்தருது. ஆதி திராவிட நலப்பள்ளிகள், அரசு விடுதிகள், கல்லூரிகளுக்கு தளவாட பொருட்கள், அதாவது ஆண்டிற்கு வந்து அதிகபட்சம் 25 லட்சம் வரை அந்த கல்லூரிகளுக்கு வந்து தளவாட பொருட்களை வந்து வாங்கி தருது. அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வாங்குறது. அதுக்கப்புறம் குறைபாடு உடையோருக்கு ரூபாய் 5 லட்சம் மற்றும் செரிபரல் பால்சி, அதாவது நாற்காலி வழங்க எவ்வளோன்னா 10 லட்சம் வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சாதனைகள்னால் 2021, 22 முதல் 2023, 24 வரை 28,956 பணிகள் வந்து எவ்வளோ கோடியில் அப்படின்னா ரூபாய் 2022.73 லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 2024-25 நிதியாண்டில் வந்து 702 கோடி அனுமதிக்கப்பட்டு 7,512 பணிகள் வந்து ரூபாய் 608.67 லட்சம் கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து இப்பயும் வந்து 2025-26 காலகட்டத்தில் 702 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நாமை திட்டம், ஊரக பகுதியில் வந்து நமக்கு நாமை திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எப்போ அறிமுகம் செஞ்சுருக்காங்கன்னா 1997, 98. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் இந்த திட்டம் வந்து நமக்கு நாமை திட்டம் வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதில் வந்து பொதுமக்களுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு பொதுமக்கள் நிறுவனங்களின் குறைந்தபட்ச பங்களிப்பு திட்ட மதிப்பீட்டில் எவ்வளோ அப்படின்னா 1/3 பங்கு இருக்கணும். அதே எஸ்சி எஸ்டி குடியிருப்புகளில் இப்பங்களிப்பு வந்து குறைந்தபட்சம் 1/5 பங்காக இருக்கணும். எது நமக்கு நாமை திட்டத்தில். ஓகேவா? அடுத்தது இதில் வந்து பொதுமக்களுடைய பங்களிப்பு 50% அல்லது அதற்கு மேல் இருந்தால் மாவட்ட ஆட்சியர் அப்பணியை வந்து டெண்டர் இன்றிய குறிப்பிட்ட பங்களிப்பாளரிடம் ஒப்படைக்க அனுமதி வந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நிதி, இந்த நமக்கு நாமை திட்டத்துக்கு வந்து நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆண்டுதோறும் இத்திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. 2023-24 கூடுதலாக 50 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 150 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த நமக்கு நாமை திட்டத்தில். அடுத்தது இதனுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2021-22 முதல் 23-24 வரை 5,582 பணிகள் ரூபாய் 500.60 லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2024-25 ரூபாய் 100 கோடி ஒதுக்கீட்டில் 986 பணிகள் பொதுமக்களின் பங்களிப்புடன் சேர்த்து மொத்தம் 142.08 லட்சம் கோடி ரூபாயில் இதை வந்து செலவில் வந்து இந்த பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி இப்பயும் இந்த 2025-26 நிதியாண்டிலும் இந்த திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த திட்டம் பார்க்கலாம். முதல்வருடைய கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். முதல்வருடைய கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் பற்றி பார்க்கலாம். இது 2022-23 மற்றும் 23-24 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 10,000 கிலோமீட்டர் பஞ்சாயத்து மற்றும் கிராம சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் 2024-25 மற்றும் 25-26 ஆண்டுகளில் மேலும் 10,000 கிலோமீட்டர் சாலைகளை வந்து மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கீமு பள்ளி உள்கட்டமைப்பு திட்டங்கள். குழந்தை நேய பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள். தமிழ்நாட்டில் 22,249 பஞ்சாயத்து ஒன்றிய பள்ளிகளும் அதே மாதிரி 6,316 நடுநிலை பள்ளிகளும் உள்ளன. இதனுடைய சாதனைகள் அப்படின்னா 2022-24 3,109 பணிகள் ரூபாய் 1,008.71 லட்சம் கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே 2024-25 568 புதிய வகுப்பறைகள் கட்ட ரூபாய் 168 கோடி நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த ஸ்கீமு அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். இது வந்து யாருக்காக அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் நிதி பெற்று. எது இந்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் நிதி பெற்று ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் குடிநீர் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா குடிநீர், தெருவிளக்கு, சாலைகள், அப்புறம் மயான உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் திட்டம் தான் இந்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். இது வந்து 2023-24 1,322 பணிகளும் 2024-25 1,609 பணிகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டிற்கு ரூபாய் 115 கோடி ரூபாய் வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து மாநில அரசுடைய திட்டங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் மத்திய அரசுடைய ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். மத்திய அரசு நிதியுதவி பெறும் திட்டங்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். இது வந்து எப்போ அறிமுகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா பிப்ரவரி 2, 2006 அன்று முதற்கட்டமாக தமிழ்நாட்டின் 6 மாவட்டங்களில் என்னென்ன மாவட்டம் அப்படின்னா கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திண்டுக்கல், சிவகங்கை, மொத்தம் வந்து 6 மாவட்டங்களில் வந்து இது முதல் கட்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் கட்டமாக தான் தஞ்சாவூர், திருவள்ளூர், திருநெல்வேலி, கரூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் எப்போ வந்து ஃபுல்லாக வந்து விரிவாக்கம் செஞ்சாங்க அப்படின்னா ஏப்ரல் 1, 2008 முதல் மாநிலத்துடைய அனைத்து பகுதிகளுக்கும் இது வந்து விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஃபஸ்ட்டு வந்து 6 மாவட்டம், அப்புறம் 4, அதுக்கப்புறம் தான் ஏப்ரல் 1, 2008 தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் இது வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதனுடைய முக்கிய அம்சங்கள் பார்க்கலாம். ஒரு நிதியாண்டில் ஒரு குடும்பத்திற்கு 100 நாட்கள் உடல் உழைப்புடன் கூடிய திறமையற்ற வேலைக்கான சட்டப்பூர்வ உரிமை தான் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். வேலைக்குரிய அதாவது இதில் என்னதுன்னா வேலைக்குரிய 15 நாட்களுக்குள் வேலை வந்து வழங்கணும். தவறினால் வந்து வேலையின்மையின்படி அவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுத்துருவாங்க. குடியிருப்புக்கு 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள்ளே வந்து வேலை வழங்கப்பட வேண்டும். 5 கிலோமீட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 10% வந்து கூடுதல் ஊதியம் வந்து வழங்கப்படும். இருப்பினும் தமிழ்நாட்டில் 2 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள்ளேயே வந்து வேலை வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய வேலை நேரம்னு பார்த்தங்க அப்படின்னா 7 மணி நேரம் வந்து வேலை, அப்புறம் 1 மணி நேரம் வந்து ஓய்வு உட்பட மொத்தம் வந்து 8 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தில் ஒப்பந்ததாரர்களுக்கோ அல்லது இயந்திரங்களுக்கோ அனுமதி இல்லை. வேலை அட்டை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும். தமிழ்நாட்டில் வந்து ஏப்ரல் 1, 2022 முதல் 100% சரிபார்ப்புடன் வேலை அட்டைகள் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் EMR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, மின்னணு வருகை பதிவேடு முறை. இது வந்து 2017-18 முதல் தமிழ்நாட்டின் அனைத்து அதாவது 12,524 கிராம பஞ்சாயத்துகளிலும் இந்த நடைமுறை வந்து இருக்குது. இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில்
வருகை பதிவேடு தான் இந்த எம்ஆர் அப்படின்னா மின்னணு வருகை பதிவேடு. ஊதிய விகிதம் அடுத்தது ஏப்ரல் 1, 2024 முதல் தமிழ்நாட்டில் வந்து ஆண் பெண் இருபாலருக்கும் தினசரி ஊதியம் 319 உயர்த்தப்பட்டுள்ளது. எவ்வளோ வந்து நிதி பகிர்வு தராங்க அப்படின்னா, திறமையற்ற தொழிலாளருடைய ஊதியம் 100% ஊதியம் வந்து 100% வந்து மத்திய அரசு தான் தருது. அதே பொருள் கூறு அப்படின்னா மத்திய அரசு வந்து 75%, மாநில அரசு வந்து 25%ன்னு சொல்கிறாங்க. அதே நிர்வாக செலவுனா 100% வந்து மத்திய அரசு தான் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மனித வேலை நாட்கள் வந்து பொருள்கூறுகளின் செலவு மொத்த பட்ஜெட்டில் 40%க்கு மிகாமல் இருக்கணும். இதில் மனித வேலை நாட்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2024-25 ஆரம்பத்தில் 20 கோடி மனித வேலை நாட்கள் அனுமதிக்கப்பட்டு பின்னர் இந்த மார்ச் 12, 2025 நிலவரப்படி 29.93 லட்சம் கோடி மனித வேலை நாட்கள் வந்து எட்டப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மொத்தம் வந்து எவ்வளோ கோடி செலவு அப்படின்னா 10,528.19 லட்சம் கோடி ரூபாய் வந்து செலவு செஞ்சுருக்காங்க. மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 2,839 கோடி ரூபாய். பொருள் கூறு எவ்வளோ வந்து பொருளாக இதுன்னா 957 கோடி, அது மொத்தமான 3,796 கோடி ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2024-25 64.59 லட்சம் குடும்பங்களை சேர்ந்த 73.32 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2025-26 அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ்மட்ட இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து கீழ்மட்ட அணுகுமுறை மூலம் 35 கோடி மனித வேலை நாட்கள் திட்டமிடப்பட்டு மத்திய அரசால் 12 கோடி மனித வேலை நாட்கள் தற்காலிகமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பணிகளுடைய விவரம் அப்படின்னா மொத்தம் வந்து 266 பணிகளில் இயற்கை வள மேலாண்மை, விவசாயம் சார்ந்தது, ஊரக உள்கட்டமைப்பு சார்ந்தது, அதுக்கப்புறம் வேளாண் சார்ந்த பணிகளுக்கு குறைந்தது எத்தனை %னா 60% வந்து நிதி வந்து செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஒருங்கிணைப்பு. இந்த பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஒருங்கிணைப்பில் இதன் கீழ் 306 நாற்றங்கால்கள் உருவாக்கப்பட்டு தற்போது 33.23 லட்சம் கன்றுகள் வந்து நடவு செய்ய வளர்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக தணிக்கை. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் பிரிவு 3(1) படி 6 மாதத்திற்கு ஒரு முறை கிராம சபையின் மூலம் சமூக தணிக்கை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இதற்காக தமிழ்நாடு சமூக தணிக்கைகள் சட்டம். இது தமிழ்நாடு சமூக தணிக்கைகள் சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1975 சங்க பதிவு சட்டத்தின் கீழ் வந்து இது நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சங்க பதிவு சட்டம் 1975. 2024-25 12,524 கிராம பஞ்சாயத்துகளிலுமே வந்து சமூக தணிக்கை வந்து நிறைவடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் புதிய தொழில்நுட்பங்கள் பார்க்கலாம். NMMS ஆப் அப்படின்னா இது வந்து மே 21, 2021 அன்று தொடங்கப்பட்ட இச்செயலி மூலம் தொழிலாளர்களின் வருகை தினமும் இருமுறை ஜியோடேக் புகைப்படத்துடன் வந்து பதிவு செய்கிறாங்க. இதுதான் இந்த NMMS ஆப். ஓகேவா. அடுத்தது ஏரியா ஆஃபீஸர்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆப் அப்படின்னா இது வந்து 21/5/2021 அன்று கள ஆய்வுகளை பதிவு செய்ய தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் யோகேந்திரா போர்ட்டல். இது வந்து இஸ்ரோ மற்றும் புவிசார் முறைமை சார்ந்த திட்டமிடலுக்கான தளம் தான் இந்த யோகேந்திரா போர்ட்டல். ஓகேவா. முதற்கட்டமாக ஒரு ஒன்றியத்திற்கு ஒரு கிராம பஞ்சாயத்து வீதம் 388 கிராம பஞ்சாயத்துக்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் புக் அப்படின்னா என்னதுன்னா பணிகளின் அளவீடுகளை பதிவு செய்ய NREGA சாஃப்ட் தளத்தில் உருவாக்கப்பட்டு பிப்ரவரி 13, 2025 முதல் அனைத்து பணிகளுக்கும் மின் அளவீட்டு புத்தகம் வந்து இந்த மின் அளவீட்டு புத்தகம் எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரி 13, 2025. அடுத்து முன்ன பார்த்தது வந்து இது ஃபுல்லாகவே வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அடுத்தது வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா.
கிராமப்புறத்தில். இது வந்து இதனுடைய முக்கியமான ஆவாஸ் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். அனைவருக்கும் வீடு. இந்த இந்திரா காந்தி ஆவாஸ் யோஜனா வந்து 2016-17 முந்தைய இந்திரா ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு மாற்றாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இதனுடைய நிதி பகிர்வு அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு விகிதம் 60:40 ஆகும். ஆனால் தமிழ்நாட்டில் RCC குறைக்கான கூடுதல் நிதி வழங்குவதால் உண்மையான நிதி பகிர்வு விகிதம் எவ்வளோ அப்படின்னா 39%, 61%. ஓகேவா? மாநில அரசு தான் 61% வந்து வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முக்கிய விதிகள். குறைந்தபட்ச வீட்டின் பரப்பளவு 25 சதுர கிலோமீட்டர் அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலக்கில் 60% SC ST பிரிவினருக்கும் 40% வந்து இதர பிரிவினருக்கும் ஒதுக்கப்படும். இதில் 5% வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உள் ஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 60% வந்து SC ST பிரிவினருக்கும், 40% வந்து இதர பிரிவினருக்கும், 5% வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உள் ஒதுக்கீடு வந்து செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஆவாஸ் யோஜனா திட்டத்தினுடைய சாதனைகள் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா 2016-17 முதல் 2021-22 வரை அனுமதிக்கப்பட்ட வீடுகள் வந்து எவ்வளோ அப்படின்னா 6,43,254 வீடுகள். அதே வந்து இந்த 24 வந்து 5,86,031 வீடுகள். ஓகேவா? அதே வந்து ஏப்ரல் 1, 2024 மார்ச் 18, 2025 வரைக்கும் 32,168 வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டு இருக்குது. மொத்தம் வந்து 98% வந்து பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி வந்து எவ்வளோன்னா இந்த 14,155 வீடுகள் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிதி எவ்வளோ மாநில அரசு, மத்திய அரசு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மத்திய அரசு வந்து ரூபாய் 4,631.42 லட்சம் கோடி ரூபாய் வந்து மத்திய அரசும், அதே மாநில அரசு வந்து 3,087.62 லட்சம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இந்த குடிசைகள் இல்லாத கூரை மற்றும் கூடுதல் நிதிக்காக மட்டும் மாநில அரசு இதுவரை ரூபாய் 4,803.73 லட்சம் கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த ஸ்கீமு பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். இது பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஓகேவா? இந்த திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியினர் குழுக்களுடைய சமூக மற்றும் பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்துறதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசால் கொண்டு வந்தது தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து 6 பழங்குடியினர் வந்து இருக்காங்க. யார் அப்படின்னா இருளர், காட்டுநாயக்கன், கோத்தர், குறும்பர், பனியன் மற்றும் தோடர். மொத்தம் 6 பழங்குடியினர் வந்து இந்த திட்டத்தின் கீழே பயன்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டு வசதி அழகு செலவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு நிர்ணயித்துள்ள அடிப்படை அழகு செலவு எவ்வளோ அப்படின்னா 2 லட்சம். அதில் வந்து மத்திய அரசு 60%, மாநில அரசு வந்து 40% தராங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு தனது கூடுதல் நிதியை சேர்த்து வீட்டின் பரப்பளவை 300 சதுர அடியாக உயர்த்தி சமவெளி பகுதியாக இருந்தால் ரூபாய் 5,07 லட்சமும், அதே மலைப்பகுதிகளுக்கு வந்து 5,73 லட்சமும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டிற்கான மொத்த இலக்கு 11,947 வீடுகள். இதற்கான மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு வந்து ரூபாய் 238.94 கோடி ரூபாய். அடுத்த ஸ்கீமு பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா வந்து இது வந்து எதுக்காக அப்படின்னா சாலைகள் வழங்கும் திட்டம். ஓகேவா? 500க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட குடியிருப்புகளுக்கு இணைப்பு சாலை வழங்கும் நோக்கில் தொடங்கப்பட்டது இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. தமிழ்நாட்டில் இதன் கீழ்
1986 குடியிருப்புகளுக்கு சாலை வசதி வந்து வழங்கியிருக்காங்க. இது வந்து மொத்தம் எப்போ வந்து இந்த சதக் யோஜனா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2000லேருந்து 2019 வரைக்கும் மொத்தம் வந்து எத்தனை கட்டம்னா 11 கட்டங்களாக 16,296 கிலோமீட்டர் நீள சாலைகள், அப்புறம் 98 பாலங்கள், அப்புறம் வந்து ரூபாய் 4,586 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுடைய 2வது கட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரக மையங்கள் மற்றும் சந்தைகளை இணைக்க, இது ஊரக மையங்கள் மற்றும் சந்தைகளை இணைக்கும் சாலைகளை வந்து மேம்படுத்த தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் வந்து எத்தனைனா 860 சாலைகள், 34 பாலங்கள், ரூபாய் 1,434 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அதே வந்து 3வது கட்டத்தில் வந்து 73-75 கிலோமீட்டர் சாலை நீளம். ஓகேவா? அதே வந்து 2019 முதல் 24 வரைக்கும் 7,318 கிராம சாலைகள், 83 பாலங்கள், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ரூபாய் 4,828 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது 2024-25 நிதியாண்டில் 74 எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 74.20 கிலோமீட்டர் நீளமுள்ள 15 சாலை பணிகளுக்கு ரூபாய் 57.32 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட முன்மொழிவுகள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் இந்த 4வது கட்டம்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சமவெளி பகுதிகளில் 500க்கும் மேலே இருந்தாலையும், மலைப்பகுதிகளில் 250க்கும் மேலே இருந்தாலையும் மக்கள் தொகை கொண்ட இணைக்கப்படாத குடியிருப்புகளுக்கு வந்து சாலை வசதியை வந்து வழங்குவதே இதனுடைய நோக்கமாக, 4வது கட்டத்துடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவை வனத்துறையின் அனுமதி நிலுவையில் உள்ள பல்வேறு நிலைகளில் உள்ளன. பராமரிப்பு நிதி அப்படின்னா 2023-24 காலகட்டத்தில் 54.37 கோடி ரூபாய் வந்து பராமரிப்பு நிதியாகவும், அதே வந்து 24-25 வந்து 46.76 கோடி ரூபாய் வந்து பராமரிப்பு நிதியாகவும் கொடுத்துருக்காங்க. வழக்கமான பராமரிப்பு பணிகளுக்காக மாநில அரசால் வந்து இவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கத்தொகை அப்படின்னா சிறந்த செயல்பாட்டிற்காக தமிழ்நாட்டிற்கு வந்து கொடுக்குறதா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த 2016லேருந்து 24 வரைக்கும் ரூபாய் 294.99 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கியிருக்காங்க. அதில் மாநில அரசு தன் பங்காக ரூபாய் 196.65 கோடி ரூபாய் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிதி இந்த கிராம சதக் யோஜனா திட்டத்தில் கிராமப்புற சாலைகளை அமைப்பதற்கான திட்டத்திற்கு கீழே எவ்வளோ வந்து நிதி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த நிதி ரூபாய் 4,386 கிராம சாலைகளை வந்து புதுப்பிக்க பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? அடுத்த ஸ்கீமு ஜல் ஜீவன் இயக்கம். இதனுடைய நோக்கம் என்னது அப்படின்னா, ஒவ்வொரு ஊரக குடும்பத்திற்கும் வழக்கமான மற்றும் நீண்டகால அடிப்படையில் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் அப்படின்னா 55 லிட்டர் என்ற அளவில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை குழாய் இணைப்பு மூலமாக வழங்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இந்த ஜல் ஜீவன் திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கப்புறம் இதனுடைய செயல்பாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 1.2 லட்சம் கோடி அந்த ஊரக குடும்பங்களில் 1.10 லட்சம் கோடி குடும்பங்களுக்கு வந்து இந்த ஜல் ஜீவன் இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குடிநீர் குழாய் வந்து அந்த குடிநீர் குழாய் இணைப்பு மூலமாக ஒருத்தருக்கு வந்து 55 லிட்டர் வந்து தண்ணீர் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து 100% வந்து இணைப்பு. இந்த ஜல் ஜீவன் திட்டத்தில் 100% இணைப்பு பெற்ற மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், அரியலூர், திருவள்ளூர், தேனி, தஞ்சாவூர், வேலூர், மயிலாடுதுறை, கடலூர், ராணிப்பேட்டை, நாமக்கல், நீலகிரி. இதெல்லாமே 100% வந்து ஜல் ஜீவன் திட்டத்தில் முழுமையாக குழாய் இணைப்பின் மூலமாக தண்ணீர் பெறக்கூடிய மாவட்டங்கள் ஆகும். இதில் வந்து மத்திய அரசு நிதி பகிர்வுன்னு பார்த்தா மத்திய அரசு 50%, மாநில அரசு வந்து 50%. ஓகேவா? அடுத்தது பொதுமக்களுடைய பங்களிப்பு. எஸ்சி எஸ்டி அப்புறம் மக்கள் தொகையில் 50%க்கு மேல் உள்ள கிராமங்கள், மலை பிரதேசங்கள் மற்றும் வனப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 5% வந்து பங்களிப்பு. ஓகேவா? அடுத்தது இதர கிராம பஞ்சாயத்துகளில் 10% பங்களிப்பு. என்னதுன்னா பணமாகவோ அல்லது உழைப்பாகவோ பெறப்பட வேண்டும்.
பராமரிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா உள்ளூர் குடிநீர் விநியோக முறையை கிராம பஞ்சாயத்துகள், அதாவது உள்ளூர் குடிநீர் விநியோக முறையை வந்து யார் வந்து பராமரிப்பாங்க அப்படின்னா இந்த கிராம பஞ்சாயத்து வந்து பராமரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயனாளிகளிடமிருந்து குறைந்தபட்ச கட்டணமாக மாதம் வந்து எவ்வளோ வந்து வசூலிக்கணும் அப்படின்னா 30 ரூபாய் வசூலிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது இந்த ஜல்ஜீவன் திட்டத்துக்கு இல்லை. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கீமு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். முன்ன பார்த்தது வந்து என்னதுன்னா சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். இது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் எப்போ வந்து அறிமுகம் அப்படின்னா அது வந்து 1997-98. இது வந்து 1993 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இது 100% வந்து மத்திய அரசு நிதி உதவி பெறும் திட்டம் ஆகும். எத்தனை பர்சன்ட்? 100%மே வந்து மத்திய அரசு தான் வந்து இது வந்து நிதி வந்து தருது. ஒரு தொகுதிக்கு அது எம்பியாக இருந்தால் இந்த எம்பி வந்து 5 கோடி ரூபாய், அது எம்எல்ஏவாக இருந்தால் அது வந்து 3 கோடி ரூபாய். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களது ஆண்டு நிதியில் குறைந்தது 15% எஸ்சி வாழும் பகுதிகளுக்கு வந்து அவங்களுடைய தொகுதி மேம்பாட்டை வந்து நம்ம வந்து எம்பி வந்து அவங்க தொகுதிக்கு வந்து செலவு பண்ணணும். அதே வந்து எஸ்டி வாழும் பகுதிகளுக்கு வந்து 7.5% வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக இது வந்து அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 17வது மக்களவையுடைய சாதனைகள். மக்களவை உறுப்பினருக்கு வந்து எவ்வளோ வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா ரூபாய் 663 கோடி ரூபாயும், மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வந்து 311 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்து 10,684 பணிகள் வந்து ரூபாய் 806.95 லட்சம் கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 18வது மக்களவை 2024-25 1316 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. 2025-26 நிதியாண்டிலும் தொகுதிக்கு 5 கோடி வீதம் இந்த திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது தூய்மை பாரத இயக்கம் ஊரக பகுதியில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதற்கட்டமாக செயல்பாட்டின் மூலம் 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டின் அனைத்து, அதாவது மொத்தம் இருக்கிற 12,524 கிராம பஞ்சாயத்துகளிலும் திறந்த வெளியில் மலம் கழிக்காத கிராமங்களாக ODF ஸ்டேட்டஸ் 2019 வந்து நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ODF வந்து அந்த இது வந்து வாங்கிட்டோம், சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது 2ஆம் கட்ட பணிகள் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுய உதவி குழு இயக்கம் எந்த வருஷம் அப்படின்னா 1989ஆம் ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களால் ஒரு சிறிய இயக்கமாக தொடங்கப்பட்டது. இதில் மொத்தம் 10 முதல் 20 பெண்கள் கொண்ட குழுக்களாக இது பிரிக்கப்பட்டது. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஸ்கீம் வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். இதனுடைய வரலாறுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1983 டிசம்பர் 9 அன்று நிறுவனங்கள் சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டது. இது வந்து தொடக்கத்திலிருந்து 2006 வரைக்கும் சமூக நலத்துறை எந்த துறை அப்படின்னா சமூக நலத்துறையின் கீழ் இருந்தது. 2006 ஜூலை முதல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே கொண்டு வரப்பட்டது. இப்போ வந்து இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் எந்த துறையின் கீழே இருக்குது அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய நிர்வாக கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கலாம். மாநில அளவில்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் தான் இந்த இதனுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வருஷம்னா 1983 டிசம்பர் 9. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் எப்போன்னா 1983 டிசம்பர் 9. இதனுடைய தலைவர் அப்படின்னா கூடுதல் தலைமை செயலாளர் தான் இதனுடைய தலைவர். மாநில அளவில்னா கூடுதல் தலைமை செயலாளர் தான் இதனுடைய தலைவர். அதே மாவட்ட அளவில்னா திட்ட இயக்குனர் தான் இதனுடைய தலைவர். அதே வட்டார அளவில்னா வட்டார இயக்க மேலாளர் தான் இதனுடைய தலைவர். மகளிர் திட்டம் மற்றும் சர்வதேச நிதி IFAD திட்டம் 1980களின் தொடக்கத்தில் பெண்களுக்கான பிரத்யேக திட்டம் அப்படின்னு எந்த திட்டமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் 1983 தான் டிசம்பர் 9
இந்த பெண்கள் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலில் சர்வதேச வேளாண் வளர்ச்சி நிதியத்துடன் இணைந்து சுய உதவி குழுக்கள் யார் கூட அப்படின்னா IFAD அப்படின்னு என்னதுன்னா சர்வதேச வேளாண் வளர்ச்சி நிதியம். IFADன்னு என்னது? சர்வதேச வேளாண் வளர்ச்சி நிதியத்துடன் இணைந்து சுய உதவி குழுக்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து தருமபுரியில் தொடங்கி 1992 எங்கெங்க அப்படின்னா சேலம் தென்னார்காடு மாவட்டங்களுக்கு, அதுக்கப்புறம் 1993 மதுரை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவுபடுத்தப்பட்டு மகளிர் திட்டம் என பெயரிடப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்வர்ண SGSY அப்படின்னா ஸ்வர்ண ஜெயந்தி சுரஜ்கார் யோஜனா அப்படின்னா இதன் வெற்றியை தொடர்ந்து எந்த வருஷம்னா 1999 மத்திய அரசு வந்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இதனுடைய நோக்கம் அப்படின்னா இது வந்து எதுக்காக அப்படின்னா பெண்களுக்காக தான் இந்த ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கார் யோஜனா வந்து திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன முக்கியமான வாழ்வாதார திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. என்னதுன்னா இந்த தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2012-13 நிதியாண்டில் அப்போ வந்து செயல்படுத்தப்படுகிறது. இதில் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுடைய நிதி பகிர்வு அப்படின்னா 60:40 அப்படின்ற விகிதத்தில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளால் நிதி அளிக்கப்படுது. ஒன்றிய அரசு கீழே வந்து தீனதயாள் அந்தியோதயா யோஜனா அப்படின்னா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், தீனதயாள் அந்திய யோஜனா. அதுக்கப்புறம் இது வந்து தேசிய ஊரக வாழ்வாதார மூலமாக செயல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இலக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஏழைகளிலும் ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரை வந்து மேம்படுத்துறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். அடுத்த திட்டம் தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா அப்படின்னா இது வந்து யாருக்காக அப்படின்னா ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஊரக இளைஞர்களுடைய திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதனுடைய நிதி பகிர்வு அப்படின்னா 60:40. இது வந்து யாருக்காக அப்படின்னா ஏழை குடும்பங்களை சேர்ந்த ஊரக இளைஞர்கள், அதாவது குறிப்பாக அப்படின்னா 18 முதல் 35 வயது திறன் கொண்ட அந்த ஊரக இளைஞர்களை வந்து அவங்களுடைய திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வேலைவாய்ப்பு அப்படின்னா என்ன, எது மாதிரி வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா பயிற்சி முடிப்போருக்கு குறைந்தபட்சம் 70% கட்டாய வேலைவாய்ப்பு. ஓகேவா, 70% வந்து வேலைவாய்ப்பும் அதே NSQF அப்படின்ற ஒரு சான்றிதழும் கொடுக்குறாங்க. அடுத்தது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா நகர்ப்புற ஏழைகளின் வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் எதுக்காக அப்படின்னா நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நிதி பகிர்வு அப்படின்னா அதே மேலே பார்த்த மாதிரி தான் 60:40. இதனுடைய இலக்கு அப்படின்னு பார்த்தோங்கன்னா நகர்ப்புற ஏழைகளின் வாழ்வாதார மேம்பாடு, அப்புறம் திறன் பயிற்சி, அப்புறம் என்ன கொடுக்குறாங்க வட்டி மானியத்துடன் கூடிய வங்கி உதவி, இதெல்லாம் கொடுக்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இது நகர்ப்புற ஏழைகளுடைய வாழ்வாதார மேம்பாடு, திறன் பயிற்சி, வட்டி மானியத்துடன் கூடிய வங்கி உதவி, இதெல்லாம் வழங்குறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது சமூக திரட்டல். என்ன சமூக திரட்டல்னா சுய உதவி குழுக்கள் பின்பற்றும் 5 முக்கிய விதிகள்: வழக்கமான கூட்டங்கள், வழக்கமான சேமிப்பு, வழக்கமான உட்கடன் வழங்குதல், வழக்கமான திருப்பி செலுத்துதல், கணக்கு புத்தகங்களை பராமரித்தல். இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக வந்து மகளிருடைய மேம்பாட்டை வந்து உயர்த்துறது. ஓகேவா, இந்த குழு உறுப்பினர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா 12லேருந்து 20 பெண்கள் இருப்பாங்க. குறிப்பாக எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 60 வயசு வரைக்கும். ஓகேவா. அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு சுய உதவி குழுக்களில் இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுய உதவி குழுக்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து முதியோர்களுக்கும் வந்து சுய உதவி குழுக்கள் வந்து இருக்குது. அதில் வந்து குறைந்தபட்சம் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதிகபட்சமாக இந்த மாற்றுத்திறனாளிகளிலும் இந்த வயசானவங்களுக்கும் வந்து குறைந்தபட்சமாக 5 உறுப்பினர்கள்லேருந்து 8 உறுப்பினர்கள் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அக்டோபர் 2022 கிராம சபையின் மூலம் இறுதி செய்யப்பட்டு தற்போது 37.76 லட்சம் தகுதியுள்ள நலிவடைந்த குடும்பங்கள்
இந்த சுய உதவி குழுக்களில் வந்து சேர்ந்திருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் வந்து சுய உதவி குழுக்களில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னா 37.76 லட்சம் தகுதியுள்ள நலிவடைந்த குடும்பங்கள் வந்து இந்த குழுக்களில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். மக்களை தேடி மருத்துவம் ஊரக பகுதிகளில் உள்ள சுகாதார துணை நிலையங்களுடன் இணைந்து எதுக்காக அப்படின்னா தொற்றா நோய்களை கண்டறிந்து மொத்தம் வந்து 8713 பெண் சுகாதார தன்னார்வலர்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இது இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில். ஓகேவா. அடுத்தது மேலும் நகர்ப்புறங்களில் வந்து 2256 பெண் சுகாதார தன்னார்வலர்கள் வந்து பணியாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஊரக மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள 32,375 பள்ளிகளில் மொத்தம் எத்தனை சுய உதவி குழு உறுப்பினர்கள் அப்படின்னா 50,895 சுய உதவி குழு உறுப்பினர்கள் சமையல் பொறுப்பாளர்களாக காலை உணவு தயாரித்தல் மற்றும் வழங்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2024-25 நிதி ஆண்டில் அவர்களுக்கான மறுபயிற்சிக்காக ரூபாய் 13.81 லட்சம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தது பாலின சமத்துவ இயக்கம் 3.0. இது என்னது அப்படின்னா குழந்தை திருமணம் தடுப்பு. எதுக்காக அப்படின்னா குழந்தை திருமணத்தை தடுக்கிறது, பெண் குழந்தைகளுடைய பாலின விகிதத்தை வந்து உயர்த்துறது, போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட 5 முக்கிய கருப்பொருள் கீழே வந்து இந்த பாலின சமத்துவ இயக்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 388 வட்டாரங்களில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளில் ரூபாய் 4.37 லட்சம் கோடி செலவில் பேரணிகள் வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய அளவில் வந்து 2.69 லட்சம் பதிவுகளுடன் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிராம வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பார்க்கலாம். கடந்த 3 ஆண்டுகளில் வந்து 12,524 கிராம பஞ்சாயத்துகளிலுமே வந்து திட்டங்கள் வந்து தயாரிக்கப்பட்டு கிராம பஞ்சாயத்து மேம்பாட்டு திட்டத்துடன் வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் இருக்குது அப்படின்னா 12,524 பஞ்சாயத்துகள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பிப்ரவரி 2, 2006. தினக்கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 319. பிஎம் ஜன்மன் இலக்கு வீடுகள் எவ்வளோ அப்படின்னா 11,947. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுடைய சாலைகள் எத்தனை கிலோமீட்டர், இது வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை கிலோமீட்டர், இது ஃபஸ்ட்டு கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம், எத்தனை கிலோமீட்டர் சாலைகள் வந்து இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் மிஷன் குழாய் இணைப்பு மூலமாக எத்தனை % வந்து நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னா 88.37%. இந்த எம்பி சட்டமன்ற அதுக்கப்புறம் பாராளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டுக்கு அப்படின்னா 5 கோடி, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுக்கு அப்படின்னா 3 கோடி ரூபாய். ஓகேவா. அது எம்பி எம்எல்ஏ. ஓகேவா. அதுக்கப்புறம் TNSRLM தொடக்கம் எப்போ அப்படின்னா 2012-13 காலகட்டத்தில். இது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் எப்போ அப்படின்னா டிசம்பர் 9, 1953. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னா சுய உதவி குழுக்கள் 1989 தருமபுரியில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இதனுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 முதல் 20 உறுப்பினர்கள். அதே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயது மூத்தவர்கள் அப்படின்னா 5-8 பேர் வரைக்கும் இருப்பாங்க. குழுக்கள் இணைக்கப்பட்ட மொத்த குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37.76 லட்சம் குடும்பங்கள் வந்து இந்த திட்டத்தில் வந்து இணைச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த பாலிசி நோட்ஸில் வந்து இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.